ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அது கூட 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு இன்றைக்கி மண்பானையில் செய்கிறேன். மண்பானையை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதும் அதில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிய வரைக்கும் வதக்கி விட்டுறணும். மீன் குழம்பு இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா நம்ம வதக்கி அரைக்கலை, பச்சையாகவே அரைச்சிருக்கிறதுனால நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போது வேறொரு பாத்திரத்தில் புளி தண்ணி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு அதை கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். இனி இது கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி ஊற்றி கொதிக்கும்போது தண்ணியெல்லாம் சுண்டிடும். அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் உங்களோட மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போவே புளி காரத்தோட டேஸ்ட் பார்த்துக்குங்க. எது பத்தலையோ அதை இது கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி இதில் அந்த புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். கடைசியில் மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் இந்த தண்ணி சுண்டிடும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுறலாம். அது கொதிக்கிற டைமில் ஒரு 1/4 மூடி தேங்காயை மிக்சியில் அரைச்சி அந்த பால் எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இனி அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்லா மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, மீனெல்லாம் கரைஞ்சிரும். சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை கடைசியாக சேர்த்துட்டோன்னா மீன் குழம்புக்கு இந்த வெந்தய பவுடர் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.